லோகர்விக் ஓடாத, இந்த வாட்டி உன்னை நான் விடவே மாட்டேன். பாத்தியா, பந்து 6 போற மாதிரி பறந்து போறான். இந்த திமிரு பிடிச்சவனிக்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வாட்டி வதக்குறானுங்களே. திமிரு பிடிச்சவங்களா, உங்களை முடிக்கிறோம்டா. அடுத்த வாட்டி உங்களை என்ன பண்றான்னு பாருங்கடா, எழுதி வச்சுக்கங்கடா. சரியா? லோகர்விக், என்னாச்சு? நீ பட்ட அவமானம் எல்லாத்தையும் மறந்து இங்க வந்துட்டியா? இங்க பாத்தீங்களா வெள்ளை கொடி? என்ன எதுக்குடா அவன் வெள்ளை கொடி இந்த மாதிரி ஆட்டி காட்டுறான்? இதுதான் அமைதி கொடி தம்பி. இவன் நம்ம கிட்ட சரண்டர் ஆகறன்னு சொல்றான். சரண்டரா? சூப்பர். அதேதான். என்ன நீங்க மன்னிச்சிருக்கடா. இத பாத்தீங்களா? இத நட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான்டா. எடுத்துக்கோங்க. இனி நாம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல? என்னது ஃப்ரெண்ட்ஸா? நமக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கால, அப்ப அவனை ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம். இருக்கு பையன், நம்ம கரடிகளுக்கு இருக்கிற கோட்பாட மறந்துடாத. புரியுதா? ப்ரோயர், ஒரு எதிரி நமக்கு ஃப்ரெண்டானா நல்லது தானே. இது நல்லா இருக்குல்ல? ஆமா. டேய் முட்டா பசங்களா, அவங்க இப்ப அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம இப்ப நம்ம வேலையை பார்ப்போம். எங்க போனா அவன்? யாருக்கு தெரியும்? சரி வா, அவனை போய் கண்டுபிடிக்கலாம். எங்க போனோ? அதோ அவன் அங்க இருக்கான் பாத்தியா? லோகர்விக், சுவையான நட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ இப்படி நல்லவனா மாறினது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம். லோகர்விக், எங்கடா போற நீ? அது வந்து என்னோட தலை வந்து இப்ப அத பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, அது உங்க மன பிராந்தி. செயின்சாவா? அப்ப இதுதான் உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்களா? நான் சொல்ல வரத கேளுங்கய்யா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விடு, என்ன விடு. ஒண்ணு தெரியுமா, ஒண்ணு நான் விட போறது இல்ல. ஏடா கிட்ட வச்சு ஏதாவது பண்ண போறீங்களா? என்னடா பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? எஸ்கேப். எங்களை ஏமாத்தி உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாதுடா. உன்னை வெளுத்து வாங்க போறேன். இப்ப பாரு. சும்மா சொன்ன, ஒரு நட்ஸ் இருக்கு பாத்தியா? இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். டேய் பிராமல் பைத்தியக்காரா, என்ன பிளாடுறியா? டேய் தம்பி பிராமல் போகாத, நில்லு. நான் தர மாட்டேன், போடா. நல்ல வேலை என் வயிறு எழுப்பி விட்டுருச்சு. டேய் அண்ணா, எழுந்துடுறா. லஞ்ச் டைம் வந்துருச்சு, சாப்பிடலாமா? சரிடா தம்பி, இரு நான் எழுந்திருக்கிறேன். அந்த ஸ்மெல் பாத்தியா? லோகர்விக், வணக்கம் யா மாப்ள, லாகர்விக் கிட்ட இருந்து. டேய் அண்ணா, இந்த லோகர்விக் நல்ல சாப்பாடா கொண்டு வந்திருக்கான்டா. நிச்சயமா இதுக்கு பின்னாடி அவன் வேற ஏதாவது வச்சிருப்பான். பின்னாடி என்னடா வச்சிருப்போம்? சத்தியமா போன வாட்டி பண்ண மாதிரி நான் பண்ண மாட்டேன் ஐயா. என்ன கொஞ்சமாவது நம்புங்க.
பாத்தீங்களா, பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் நான் இப்ப வந்தேன். இது எல்லாமே குளூட்டன் ஃப்ரீ, அதனால சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுருங்க. கண்டிப்பா நல்ல சுவையா இருக்கும். கொஞ்சம் இரு தம்பி. அப்பவே நினைச்சோண்டா, இந்த பிரயரை கவுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதான பார்த்தேன், உங்களுக்கு என் மேல இன்னமும் நம்பிக்கை வரல. இதோ பாருங்க. டேய் அண்ணா, இந்த வாட்டி அவன் எதுவும் பண்ண மாட்டான்டா, அவனை நம்புடா. கம் ஆன் गाइस, சாப்பிட்டு பாருங்க ஐயா. டேய் அண்ணா, இந்த மாதிரி எல்லாம் சின்சியரா இருக்காதடா, முதல்ல நீ சாப்பிடுறா. சரி தம்பி, நீ சொல்ற, நான் சாப்பிடுறேன். நல்லாதான் இருக்கு. என்னடா தம்பிகளா, இந்த தூக்கத்துல இருந்து உங்களால எழுந்திருக்கவே முடியாதுடா. சூப்பரு, நல்ல சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கடா. சரியா? தூங்குடா செல்லம், தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிடாத. நல்லா தூங்கு, கனவு கண்டு நல்லா தூங்கு. இவன் எழுந்துட்டு இருக்கானே. இப்படி இருக்கும்போது எப்படா மரத்தை வெட்டுறது? கிட்டக்கா இருந்தா பிரச்சனை. இப்ப பாருடா. சரி, இந்த மரத்தை வெட்டுவோம். நாம இங்க இருக்கிறதுனால அவங்க காது கேட்காது. என்னப்பாவுக்கு சாப்பாட்டை கொடுத்து எங்களை தூங்க வச்சிடலான்னு கனவு கண்டியா? ஆனா இந்நேரத்துக்கு நீங்க தூங்கி இருக்கணுமாடா. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு இன்னமும் பசி எடுக்குதுலடா. அதுக்கு தாண்டா இதை வச்சிருக்கேன். இது நல்லா அட்டகாசமா இருக்கும். இந்த பாத்தீங்களாடா, என்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இது பிடிக்கும்ல? நல்ல டேஸ்டா இருக்காடா. நான் இதுக்குள்ள ஏமாற மாட்டேன். கடைசியாடா ஒரு சில விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிறேன்டா. எனக்கு இருக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். நெல்லு அருமையான குரல்ல பாட்டு பாடுற நல்லா கேக்குறியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், வாங்கிக்க. என்ன தைரியடா உங்களுக்கு? நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. அடே ஓடாம அங்கிட்டே நில்லுங்கடா. நான் வார கணக்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். விழுந்ததுல இடுப்பு உடைஞ்சிருச்சு. இங்க இருக்கடா நீ. மாட்டியாடா? அச்சச்சோ, இப்போ சிக்கனியா மிஸ்டர் ஈபர்ட். யாரா அது? அது யாரா இருந்தா உனக்குடா, இதாண்டா உனக்கு கடைசி தருணங்கள். டேய், என்னடா பேசுற? ஏன்டா எனக்கு மட்டும் கடைசியில இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? சூப்பர்.